டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாயும் மகனும் ஒரே நாளில் உயிரிழந்த துயர சம்பவம், கதரும் குடும்பம். சட்டவிரோதமான மர்ம பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பெண் ஒருவர் அதிரடி கைது. திருகோணமலையில் உள்ள காட்டுப்பகுதியில் நடந்த கொடூரம். இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்ற இளைஞருக்கு நேர்ந்த கதி. இலங்கையில் இருக்கின்ற தாயும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மகனும் ஒரே நாளில் உயிரிழந்துள்ள சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் களனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லக்ஷ்மன் சுனில் விஜயஸ்ரீயின் மகன் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிந்து வந்த நிலையிலே அவர் அகால மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் பின்னதாக இலங்கையில் இருந்த தாயாரும் அதே நாளில் உயிரிழந்துள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மகனுடைய இறுதிக்கிரிகள் இன்றைய தினம் மெல்போர்னில் இடம்பெற உள்ளதாகவும் உயிரிழந்த தாயுடைய இறுதிக்கிரிகள் இன்றைய தினம் மாலை நேரம் பிலிப்பிட்டிய மயானத்தில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த இளைஞர் 40 வயதை உடையவர் என்றும் அவருடைய தாயார் 68 வயதை உடையவர் என்றும் இவர்கள் இருவரும் ஒரே நாளில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இதே சமயம் லக்ஷ்மன் சுனில் விஜயஸ்ரீயின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெத்தியாகொட அமைப்பாளராக செயற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவர்களுடைய உயிரிழப்பு ஆனது அவர்களுடைய குடும்பத்தை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக வருகை தந்த பெண் ஒருவர் அதிரடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் சட்டவிரோதமான வெளிநாட்டு சிகரெட்களை கொண்டு வந்த குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் துபாயில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை பார்த்த பின்னதாக 43 வயதுடைய பெண் இலங்கைக்கு திரும்பி வந்த வேளையிலே இந்த சட்டவிரோதமான பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 100 சிகரெட் பொட்டிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட பெண் எதிர்வரும் 17ஆம் திகதி அன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் உள்ள காட்டு பகுதி ஒன்றில் எரியூட்டப்பட்ட நிலையில் வாகனம் ஒன்றுக்குள் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் திருகோணமலை பம்மதவாச்சி பகுதியில் உள்ள காட்டு ஒன்றிலிருந்தே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் திருகோணமலை அலஸ்தோட்ட பகுதியை சேர்ந்த 42 வயதை உடைய வியாபாரி ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் சம்பவத்தின் போது கடந்த 12ஆம் திகதி கெப்ரக வாகனத்துடன் சென்ற வியாபாரி ஒருவரை காணவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் முறைப்பாடு மேற்கொண்டதை அடுத்து அதே நாளில் குறித்த நபருடைய கெப் வாகனம் 2:40 மணியளவில் வெல்கம் விகாரையை தாண்டி மொரவெவ பகுதிக்கு செல்வதை போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் தெரிந்து கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த வாகனம் மெரவெவ பிரதேசத்தை தாண்டி செல்லவில்லை என்றும் அதற்கு அடுத்ததாக உள்ள பம்மதவாச்சி பகுதியில் மணல் ஏற்றும் காட்டு பகுதியிலே குறித்த நபருடைய வாகனம் சென்றுள்ளதாகவும் எனினும் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சென்ற வேளை குறித்த நபருடைய வாகனத்தின் கண்ணாடி உடைந்து கிடந்ததை கண்டு அதனூடாக பயணித்த போலீசாரை குறித்த நபர் வாகனத்துடன் எரியூட்டப்பட்ட நிலையில் சடலமாக இருந்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் எதற்காக இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை வீரக்கொட்டிய மொரையாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த 2 குழுக்களிடையே ஏற்பட்ட தகராறின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் கடந்த 13ஆம் திகதி அன்று வீரக்கொட்டிய மொரவாவை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞரை இந்த தாக்குதலுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் வீரக்கொட்டிய மொரையா சந்தையில் இடம்பெற்ற இந்த இசை நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக 6 நாட்கள் இடம்பெற்று வந்துள்ளதாகவும் மேலும் இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பலர் வருகை தந்துள்ள போதும் கடந்த 13ஆம் திகதி அன்று இறுதி நாளான இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற்ற வேளையிலே 2 குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. குழுவினருக்கும் வெற்றிலை வியாபாரி ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் போது குறித்த வெற்றிலை வியாபாரி கத்தி கூத்துக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் போது மேலும் காயமடைந்தவர்கள் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரக்கட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tiotamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.